வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரகுபரனிடம் கேட்கலாம். ரகுபரன், வங்கக்கடல்ல காற்றழுத்தம் வலுப்பெற்றிருக்கு. மழை பொழிவு எப்போ ஆரம்பிக்கும்? இந்த மழை பொழிவு குறித்து வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது வங்கக்கடலில் சென்னைக்கு கிழக்கே அதாவது 830 கிலோமீட்டர் தொலைவில் இந்த காற்றழுத்த தாழ்வு மையமானது மைய கொண்டிருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் புயலாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. இந்நிலையில் இன்று மாலையிலிருந்து தமிழகம் கடலோர பகுதிகளிலும் புதுவை காரைக்கால் கடலோர பகுதிகளிலும் கனமழை இன்று மாலையிலிருந்து துவங்குவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்ந்து 2 நாட்களுக்கு பரவலாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் உள்ள மாவட்டங்களிலான காரைக்கால் மற்றும் புதுவை, கடலூர், சிதம்பரம் போன்ற பகுதிகளில் உள்ள மீனவர்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருக்கக்கூடிய மீனவர்கள் இன்று மாலைக்குள் திரும்பிவிட வேண்டும் என்றும், மேலும் ஆழ்கடலுக்கு மீனவர்கள் யாரும் இன்று மாலைக்கு செல்ல வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தற்போது பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் ஆழ்கடலுக்கு இன்று காலையிலிருந்தே தற்போது செல்லவில்லை. நம்ம பார்க்கலாம் படகுகள் இங்க நிற்கக்கூடிய பகுதியில். ஆனா கரையோரங்களில் மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. இதுவரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை விடுக்கப்படல. ஆனா இன்று மாலையிலிருந்து நாங்க மீன் பிடிக்க போக மாட்டோம் என்று தெரிவிச்சிருக்கிறாங்க. பரவலாக இந்த 830 கிலோமீட்டர் தொலைவில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இருப்பதால் நகர்ந்து வந்து கொண்டே இருப்பதால் இன்று மாலையிலிருந்தே பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. ரகுவரன், நீங்க இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து செய்தி அறையிலிருந்து இணைந்திருக்கும் நமது செய்தியாளர் திவ்யாவிடம் பேசலாம். திவ்யா, தென்மேற்கு வங்கக்கடல்ல இருக்கிற காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது வலுப்பெற்றிருக்கு. அது புயலாக மாற வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த புயல் எப்போது உருவாகும், எப்போது கரையை கடக்கும்? வேதவள்ளி, தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையை அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்கார்கள். தற்போது வரை வடகிழக்கு பருவமழை என்பது பற்றாக்குறையா இருப்பதாக தான் கூறப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த ஆண்டு 90% அளவிற்கு வடகிழக்கு பருவமழை இருக்கும் என்று கணித்திருந்தார்கள். ஆனால் நவம்பர் மாதத்தில் மழை என்பது இல்லை. ஆனால் நவம்பர் இறுதி வாரத்தில் தற்போது மழை வருவதற்கான சூழல் உருவாகி இருக்கு. அதாவது காற்றழுத்த தாழ்வு நிலை என்பது வங்கக்கடலில் உருவாகி இருக்கு. இதனை அடுத்து டிசம்பர் முதல் வாரத்தில் மழை வரக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் பிரஸ்ல சொல்லப்படுற அறிக்கைகளை தற்போதைய நிலை என்ன அப்படின்றது அனுப்பிட்டு இருக்காங்க. அதன்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தற்போது வங்கக்கடலினுடைய தென்கிழக்கு பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை என்பது கடந்த 29ஆம் தேதி உருவானது. அதை நம்ம இந்த இடத்துல நம்மளால தெளிவாக பார்க்க முடியும். இன்றைய நிலையில பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு 30ஆம் தேதி தற்போது அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை என்பது தென்கிழக்கு வங்கக்கடல்ல தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறி இருக்கு. இன்னும் சரியாக 12 மணி நேரத்தில் அது புயலா மாறக்கூடும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது இன்று இரவு அது புயலாக மாறக்கூடும். அப்படி புயலாக மாறும் பட்சத்தில் தொடர்ந்து அது நகர்ந்து சென்னை வேதாரண்யத்திற்கு இடையே டிசம்பர் 2ஆம் தேதி அதிகாலை கரையை கடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. தற்போது வானிலை நிலவரம் இந்த அப்சர்வ்டு ட்ராக் அப்படின்னு சொல்லப்படுற அந்த புயலின் நகர்வு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு ட்ராக் அவங்களுடைய வெப்சைட்ல அவங்க கொடுத்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இதனால எந்தெந்த இடங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் நம்மளால தெளிவா பார்க்க முடியும். வேதவள்ளி, எனினும் கடந்த ஆண்டு மக்களுக்கு ஒரு அச்சம் இருந்தது. கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் சென்னையில அதிக அளவு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படுவோமோ அப்படின்னு. ஆனால் அப்படிப்பட்ட அச்சம் என்பது தேவையில்லை அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் மட்டுமல்லாமல் தனியார் வானிலை ஆர்வலர்களும் கணித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் இந்த ஆண்டு கடந்த ஆண்டை மாதிரி ஒரே இடத்துல மழை பொழிவு என்பது சென்னையை மையமாக கொண்டு இருக்காது. தமிழகத்தின் மற்ற இடங்களிலும் மழை பரவலாக பெய்யக்கூடும். எனினும் டிசம்பர் இன்று மாலை முதல் டிசம்பர் 2-3ஆம் தேதி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு குறிப்பா தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரியில் இருக்கும் உள் மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா தற்போது வரைக்கும் தெரிவிக்கப்பட்டது. திவ்யா, நீங்க இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து புதுச்சேரி செய்தியாளர் ரகுமானிடம் கேட்கலாம். ரகுமான், வங்கக்கடல்ல புயல் சின்னம் உருவாகி இருக்கிறதால புதுச்சேரி, காரைக்கால் துறைமுகங்கள்ல 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கு. இந்த 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு பற்றியும் வேறு என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் மீனவர்களுக்கு அங்கு விடுக்கப்பட்டிருக்கிறது, அது குறித்தும் சொல்லுங்க.
கண்டிப்பாக தமிழரசன். அதாவது வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கின்றது. இதன் காரணமாக இது புயலாக உருவெடுக்க வாய்ப்பு இருக்கின்றது என்று வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்தை தொன்று புதுச்சேரியிலிருந்து அதாவது பாம்பன் துறைமுகம் வரையிலான அனைத்து துறைமுகங்களிலும் 1ஆம் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டிருக்கின்றன. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய துறைமுகம் மற்றும் கடலூர், காரைக்கால், நாகை, பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டிருக்கின்றது. 1ஆம் எண் எச்சரிக்கை என்பதை பொறுத்தவரை அதாவது கடல் பகுதியிலே அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியிருக்கின்றது. இது புயலாக மாற வாய்ப்பு இருக்கின்றது என்று மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக இந்த 1ஆம் எண் கூண்டானது ஏற்றப்பட்டிருக்கின்றது. இதைத் தொடர்ந்து அதாவது இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி தலைமைச் செயலாளருக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் நேற்று இரவே அதாவது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கடலிலே இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று வருகின்ற காரணத்தினால் கடலிலே 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும். ஆகவே கடலுக்கு யாரும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தும் விதமாகவும், மேலும் புயல் போன்ற காலங்களில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பது குறித்தும் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து மீன்வளத்துறை அதிகாரிகள் அதாவது புதுச்சேரி மீனவர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார்கள், கடலுக்கு யாரும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து இன்று புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. அதாவது தொடர்ந்து ஆழ்கடலில் இருக்கக்கூடிய மீனவர்களும் அங்கிருந்து உடனடியாக கரைக்கு வர வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் இதனுடைய தாக்கம் அதிகரிக்கும் நிலையிலே அவர்களுக்கு முறையான தகவல் தெரிவிக்கப்படாத பட்சத்தில் இந்திய கடலோர காவல்படை அதாவது கடல் பகுதியில் ரோந்து இருக்கக்கூடிய இந்திய கடலோர காவல்படையிற்கு தகவல் தெரிவித்து அவர்களை உடனடியாக கரைக்கு அனுப்புவார்கள். ஏனென்றால் நாம் கடந்த காலங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம், இது போன்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும். இது புயலாக மாறுவதற்கு முன்பாக இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நிலை கொண்டு அதிக மழை இருக்கும். கடந்த ஆண்டே நாம் பார்த்தோம், புதுச்சேரி மற்றும் கடலூர் பகுதியிலே அதிக மழை பாதிப்பு ஏற்பட்டு ஏராளமான பாதிப்பை சந்தித்தது. ஆகவே இந்த மழையை எதிர்கொள்வதற்கு அரசு தற்போது தயாரான நிலை இருக்கின்றது. புதுச்சேரி அரசை பொறுத்தவரை புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் தற்போது அதாவது இன்று பிற்பகல் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் தற்போது ஆலோசனை நடத்த இருக்கின்றார்கள். இந்த கனமழை மற்றும் புயலை எதிர்கொள்வதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திருக்கின்றார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் புதுச்சேரி தலைமைச் செயலாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மழைக்காலம் நெருங்குவதற்கு முன்பாகவே, ஏனென்றால் புதுச்சேரி தானே புயல் பாதிக்கப்பட்டிருந்து கடுமையான சேதம் இருந்தது, அதனுடைய படிப்பினை புதுச்சேரிக்கு இருக்கின்றது. ஆகவே என்னென்ன ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது குறித்து கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக பேரிடர் மேலாண்மை துறை மீனவர் பகுதியில் சென்று ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கின்றன. தற்போது இதை எதிர்கொள்வதற்கு புதுச்சேரி அரசு தற்போது தயாராகி வருகின்றது. தமிழரசன். ரஹ்மான், நீங்க இணைப்பில் இருங்க. தொடர்ந்து சென்னையில் இருக்கும் நமது செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இந்த தென்மேற்கு வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு நிலை வலுப்பெற்றிருக்கிறதால கடலோர மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீங்க. உள் மாவட்டங்கள்ல மழை பொழிவுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு? அதாவது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடமேற்கு நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது வரும் 2ஆம் தேதி டிசம்பர் 2ஆம் தேதி சென்னை வேதாரண்யம் இடையே கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவிச்சிருந்தது. இதனால கடலோர மாவட்டங்களில் கனமழையும் மிக கனமழையும் பெய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்று மாலையிலிருந்தே அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மீனவர்கள் யாரும் செல்ல வேண்டாம் அப்படின்ட்டு ஏற்கனவே அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சென்னையை பொறுத்தவரை தற்போது வான மேகமூட்டத்துடன் இருக்கும். மாலை நேரத்திலோ இல்லை இரவு நேரத்திலேயோ மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் தான் மழை பெய்வதற்கு வாய்ப்பு. தற்போதைய நிலையை பொறுத்தவரை உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் தான் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. வேதவள்ளி.